தமிழ்நாட்டில் ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு புதிய தேர்தல் முறைகளில் ஒரு புதிய அத்தியாயத்தை நம்ம தமிழ்நாடு பார்த்தது. மனித பட்டியலில் வாக்காளர்களை அடைச்சி வைக்கிறது. அது மீண்டும் கரூரில் அதற்கான முஸ்தீபுகளை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது கூட்டணியினர். அதாவது கரூர் தொகுதியில் உள்ள கரூரில் மனித பட்டிகள் அதில் வாக்காளர்களை அழைத்து காலையிலேருந்து காஃபி டீ டிஃபன் எல்லாம் கொடுத்து சாயங்காலம் அனுப்பிச்சி வைக்கிற பழக்கத்தை மனித பட்டி என்று, ஏன்னா அவங்க வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அதாவது கிட்டத்தட்ட அது மிரட்டல் தான். வேலைக்கெல்லாம் போகாமல் அனுப்பாமல் அவங்கள காலையிலேருந்து சாயங்காலம் வரை இல்லீகலாக டிடைன் பண்ணுறது தான் மனித பட்டி. இப்போ கரூரில் செல்லாம்பாளையம், மசக்கவுண்டனூர் அரசு காலனியிலலாம் மனித பட்டி இருக்குங்கிறத ஆதாரப்பூர்வமாகவே நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கான ஷெட்டுகள்லாம் போட்டு மனித பட்டிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் திமுக கூட்டணியினர் கரூரில் செஞ்சு வர்றாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் ஒரு 6 இடத்துல இதை மாதிரி இனம் கண்டு அந்த 6 இடத்துல இதை மாதிரி அமைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் புகாராக தெரிவித்தோம். கரூர் மாவட்ட செயலாளர் அதிமுக மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தார். இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களும் ஆமாம் ஆமாம் இல்லைலாம் இல்லை அப்படிலாம் அமைக்கலன்னு சொல்ல, அவங்களும் 6 இடத்துல இந்த மாதிரி ஷெட்டு அமைக்கப்பட்டிருக்குங்கிறத ரிப்போர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. 6 இடங்களில் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 6 இடத்துல இருக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் என்ன சொல்லுது, அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதெல்லாம் ப்ரைவேட் லேண்டில் பட்டா லேண்டில் அமைக்கப்பட்டவைன்னு ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறேன், எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அதற்கான அனுமதியை யாற்ற பெறணும்னா தேர்தல் ஆணையத்திட்ட தான் பெறணும். எந்த ஷெட்டு போட்டாலும் கல்யாணமே இப்போ கேட்டுட்டு தான் பண்ணணுன்றாங்க. எலெக்ஷன் கமிஷனில் கேட்டுட்டு தான் கல்யாண மண்டபம் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறதே. அந்த அளவுக்கு சட்டங்கள் கெடுபிடியான பிறகு கூட இந்த மாதிரி அங்கே போடப்பட்டிருக்கிற இல்லீகல் ஷெட்டுக்கு அனுமதி பெறப்பட்டதா என்றால் இல்லை. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் இருக்குது. இந்த மாதிரி ஓலை கொட்டகை போடுவதை சட்டம் அனுமதிக்கவில்லை. 2. 3வது, அவ்வாறு போடப்பட்டால் அதற்கு அதாவது தீயணைப்புத்துறையினுடைய தடையில்லா சான்றிதழ் பெறணும். இதில் எதுவும் பெற்றதாகவே தெரியல. இது ஒரே ஒரு சான்றிதழ் பெற்றிருக்காங்க. சான்றிதழ் அநேகமாக சென்னையில் புழலில் இருந்து பெற்ற சான்றிதழ்னு நான் நினைக்கிறோம். நாங்கள் குற்றம் சாட்டுறோம். இவ்வாறு செட்டு போட்டுட்டு இப்படி அடைத்து வைப்பவர்களை அதன் மூலமாக ஜனநாயக விரோத தேர்தல், ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல், இதை செய்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மீது அந்த தேர்தல் அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2-3 நாட்களாயும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதனால மாநில தேர்தல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தேர்தல் அதிகாரிகிட்ட இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கோம். 1, மனித பட்டி மீண்டும் கரூரில் இருக்கிறது. 2வது, இல்லீகல் ஸ்டாண்ட் மைனிங் நடந்து அந்த பணத்தை தேர்தலுக்கு பயன்படுத்துகிறார்கள். 3வதாக, கோயம்புத்தூரில் இந்த மாதிரி பஸ் மூலமாக, பிரைவேட் பஸ் மூலமாக ஏற்கனவே ரூட்டில் போயிட்டு இருக்க பஸ்களை திருப்பி விட்டு பொதுமக்களை ஏற்றிட்டு வராங்க. அது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. 4வதாக, அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கவில்லைன்னு. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இப்படி கொடுத்துட்டே தானே சார் இருக்கீங்க, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, ஏதாவது இருக்கா சொல்லுங்க அப்படின்னா, நடவடிக்கை எடுக்கல.